ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ரேஷன் பச்சரிசியை வச்சு நம்ம வீட்லேயே இடியப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையிலலாம் வாங்கினோன்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்டும். இங்கே பாருங்கள், ஒரு பொட்டு கூட ஒட்டவே இல்லை. அந்தளவு சாஃப்டாகவும் இருக்கும். இடியப்பம் நம்ம இன்றைக்கி நைட்டு செஞ்சு வச்சாலும் அடுத்த நாள் ஈவினிங் வர அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு ரேஷன் பச்சரிசி 2 கிலோ எடுத்து 1 ஹவர் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த வீடியோ எடுத்தேன், பட் மிஸ் ஆகிடுச்சு. நான் அதனால் இப்போ அந்த அரைச்ச மாவை என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் இங்கே பாருங்கள், மாவு இந்த மாதிரி ஈரப்பசத்தோடு இருக்குது. நான் கடாயில் ஆட் பண்ணுறேன். எந்த அளவு ஆட் பண்ணுறேன், பட் நமக்கு திரும்ப எந்த அளவு கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள். கடாய் ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. எங்கள் ஊர்லலாம் புல் பிடுங்குற அந்த அருவாள் வச்சு நல்லா இரும்பு கடாயில் வறுப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் கைவிடாமல் கடைஞ்சதுக்கப்புறம் மாவு எந்தளவு உதிரியாக விழுகுது பார்த்தீங்களா? மாவும் அளவு பாருங்கள் எந்தளவு கம்மியாயிடுச்சுன்னு. இதுதான் பக்குவம். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே விடும்போது டக்குன்னு கரண்டி உள்ளே போகும். அந்தளவு இருந்தாலே போதும், நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கும்போது உங்களுக்கு 1 வருஷம் ஆனாலும் மாவு கெட்டு போகாது, வண்டும் வராது. இப்போ வறுத்த மாவு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஜல்லாடையை வச்சு நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா ஈரத்தோடு நம்ம கிண்டும் போது அதில் சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி கட்டிகள் நம்ம இடியப்ப உரலில் போகாது. இதில் நெய் இல்லை தேங்காய் எண்ணெயும் சர்க்கரையும் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எங்கள் ஊரில் கப்பி மாவுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதெல்லாம் யாரெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தண்ணி எந்தளவு சூடு ஆகுது பாருங்கள், பபிள்ஸாக வருது. இந்த டைமில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் வெயிட்டிங்கில் விட்டுட்டு நான் மாவில் உப்பு போட்டு கிளறி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க, அப்புறம் இடியப்பம் ரொம்ப ரஃப் ஆகிடும். இப்போ நான் காட்டுற பக்குவத்தோடு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எப்போயுமே கெஸ்ட்டு வந்தால் தான் கொஞ்சம் இடியப்ப ஸ்டாண்ட்லாம் வச்சு சுடுவோம். மற்றபடி நாங்கள் வீட்டில் தான் அப்படின்றனால நான் இட்லி குண்டான் தட்டிலையே வச்சுட்டேன். நான் எண்ணெய்லாம் தடவலை. கீழே ஹோல்ஸ் இருக்காது இட்லி தட்டில். நீங்கள் இட்லி தட்டில் ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா மேலே ஒரு துணியை போட்டு கூட இடியப்பத்தை அந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பொட்டு கூட ஒட்டாமல் பார்த்தீங்களா? நான் எண்ணெயும் உலக்கும் தடவலை. எந்தளவு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதேமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ